அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை தலையெழுத்தினை மாற்றப் போகின்ற காலம். தாலி, தங்கம், தனம் என 3 சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நடத்தி கொடுக்க போகின்றன 2 கிரகங்கள். காரணம் உருவாகி இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி யோகம். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவுன்னு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்து பயனடைந்துக்கிடலாம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் 7.5 சனி பிரச்சனை இல்லைங்க. ராகு கேது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ராகு 3ஆம் வீடான கும்பராசியில் இருக்கார், கேது 9ஆம் வீடான சிம்ம ராசியில் இருக்கார், சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கார் மீன ராசியில். அதனால் சனி பகவானுடைய பார்வையானது உங்கள் மீது பதியுதுங்க, 10ஆம் பார்வை. அப்போ வேலை, தொழில், வீடு இந்த 3 விஷயத்தில் இந்த வருஷம் முயற்சி, அதற்காக நேரத்தை செலவழிக்கிறது அல்லது அதுக்காக அலைவது, உடல் உழைப்பை போடுவது, இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் 7ஆம் வீடான மிதுன ராசியில் கஜலக்ஷ்மி யோகம்ன்றது உருவாகி இருக்குங்க. 7ஆம் வீட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். ஜூலை மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இடம்பெயர்ந்து மிதுன ராசிக்கு வந்துடுவார். அப்போ குருவோடு இணைய போகிறார். குரு பகவானும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்தால் அது கஜலக்ஷ்மி யோகத்தினை தருங்க. தனக்காரகன், புத்திரக்காரகன், தங்கத்துக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் காதலுக்கு காரகம், திருமணத்திற்கு காரகம், லௌகிக சுகங்களுக்கு காரகம் இந்த சுக்கிர பகவான். அப்படி இந்த 2 கிரகமும் ஒன்று சேரும்போது நிச்சயமாக இல்லற வாழ்க்கையில் பெரிய அளவு நன்மைகள் நடக்குங்க. உங்கள் 7ஆம் வீட்டில் இந்த சேர்க்கை நடப்பதால் பெரிய அளவு மாற்றம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. முதல்ல தாலி பாக்கியம் உண்டுங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா அது நீங்கி மாங்கல்ய யோகம் கிடைக்கும், திருமணம் நடக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அவங்க ஒன்று சேருவதற்குரிய வாய்ப்புங்கிறது நிச்சயமாக உண்டுங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக தங்கம், வெள்ளி, கார், 2 வீலர் இதெல்லாம் கிடைக்கும். அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்குங்க. அது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வாழ்க்கை துணை மூலமாக மட்டும் இல்லைங்க, நண்பர்கள், புதிய உறவு மூலமாகவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக குரு பகவான் தங்கத்துக்கு காரக கிரகம்னு சொன்னேன். அப்போ ஏதேனும் ஒரு வகையில் தங்கம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒன்று அன்பளிப்பாக கிஃப்டாக கிடைக்குங்க, அதுக்கு யோகம் இருக்குது. அடமானம் போன நகையை மீட்டெடுக்க முடியும். அல்லது வழி பயணங்கள்லேயோ புதையல் போன்ற தங்கம் கிடைப்பதற்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அதே போல் தொலைந்து போன தங்கம் கூட மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் தங்க யோகம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக குருவும் சுக்கிரனும் செல்வத்தினை கொடுக்கக்கூடியவங்க. அதனால் இந்த 2025ஆம் வருஷத்தில் 4 நபர்கள் மூலமாக பண வருவாய் என்பது ஏற்படும். முதல்ல தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் அல்லது படிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவி, பண லாபம் கிடைக்கும். அடுத்ததாக வேலை பார்க்கும் இடங்களில் கடன் உதவியாக பணம் பெறுவது அல்லது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பணம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு, இதெல்லாம் இருக்குங்க. தாய் மாமன் வழி உறவு முக்கியமாக உங்களுக்கு பணத்தினை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு தருங்க. அடுத்ததாக மூத்த சகோதர சகோதரிகள், அவங்க மூலமாக 2025 பணவரவு உண்டு. அடுத்ததாக முக்கியமாக ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் மூலமாக அந்த தொடர்பில் இருக்கக்கூடியவங்க மூலமாக உங்களுக்கு பணவரவு உண்டுங்க. 2025 இது நடக்கும். காரணம் கஜலக்ஷ்மி யோகம், அதுவும் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு இணைவதால் 2 உறவு மூலமாக பெரிய அளவு நன்மை இருக்குங்க. அதில் ஒன்று காதல் துணை, வாழ்க்கை துணை. 2வது தாய் வழி உறவுகள், இவங்க மூலமாக நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறக்கூடிய சம்பவங்கள் நிகழ்த்தப்படும். காரணம் இந்த கஜலக்ஷ்மி யோகந்தாங்க. இந்த நேரத்தில் சனி பார்வை உங்கள் மேலே படுவதால்
எந்த வேலையையும் அன்றே முடிப்பது நல்லதுங்க. நாளைக்கு என எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. மேலும் கால பைரவருடைய வழிபாடு அஷ்டமி தினத்தில் செய்யுங்க. அஷ்டலக்ஷ்மி யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.